வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FTTH பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு போடக்கூடிய ரவுட்டரில் நம்ம ஒய்ஃபை பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்லிங்க், சைரோடெக்கு, ஹுவாய் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரவுட்டரில் நம்ம எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல்லாக கேதர் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் ரவுட்டரை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஹுவாய் ரவுட்டருக்குள்ளே லாகின் இன்டர்ஃபேஸு. ஹுவாய் ரவுட்டருக்கு டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 192.168.18.1. இதுதான் ஹுவாய் ரவுட்டருக்குள்ளே டிஃபால்ட் ஐபி அட்ரஸு. இதில் யூசர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி அட்மின், அதாவது இ மட்டும் கேப்ஸு, இது எல்லாம் ஸ்மாலு. பாஸ்வேர்டு வந்து அட்மின் இபி. அட்மின் இபியில் இ மட்டும் கேப்ஸு, மீதி எல்லாம் ஸ்மாலு. இது தெரியலை அப்படின்னா அவங்க ரவுட்டரில் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கூட லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜிலே நம்ம ரவுட்டருக்குடைய சிம்பிள் வந்து ஷோ ஆகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவுட்டருக்குள்ளே ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். இதில் ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபைக்குள்ள நேமும் ஷோ ஆகும், நம்ம ஒய்ஃபை பாஸ்வேர்டுமே இதில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த இது வந்து நம்ம ஹுவாய் ரவுட்டரில் இப்படி தான் ஒய்ஃபை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறக்கூடிய ப்ரொசீஜரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெட்லிங்க் ரவுட்டரில் எப்படி ஒய்ஃபை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நெட்லிங்க் அண்ட் சைரோடெக். அதுக்குள்ளே டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.1.1. இதுதான் நம்ம நெட்லிங்க்கும் சைரோடெக் ரவுட்டருக்குள்ளே டிஃபால்ட் ஐபி அட்ரஸு. இதில் யூசர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மின், எல்லாமே ஸ்மாலில். பாஸ்வேர்டு வந்து அட்மின் @123. இந்த பாஸ்வேர்டு வந்து மேபி டிஃபர் ஆகலாம். உங்கள் ரவுட்டர் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை லாகின் பண்ணி பாருங்கள். அதில் லாகின் ஆகலை அப்படின்னா admin @123 போட்டு லாகின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணிக்கோங்க. டைப்பிங் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் சைரோடெக்கில் மேலே சைரோடெக்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ப்ரோக்ராம் எல்லாம் ஒன்று தான். இதில் மேலே டாப்பில் நெட்வொர்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா WLAN அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த WLAN-ஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா SSID அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் நம்ம ஒய்ஃபைக்குள்ளே நேமு. இந்த ஒய்ஃபைக்குள்ளே நேம் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபைக்குள்ளே நேமு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ஒய்ஃபை பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் WLAN செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ரீ ஷேர்டு கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபை பாஸ்வேர்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒய்ஃபை வந்து கட் ஆகிரும். கட் ஆகிட்டு மறுபடி நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டுக்கு கனெக்ட் ஆகிரும். இவ்வளோ தான் நம்ம ஒய்ஃபை நேமு, ஒய்ஃபை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு. இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.